குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் வந்து சாப்டர் 6 பார்த்தோம், ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சாப்டர் 7 கம்போசிஷன் அண்டு டீகம்போசிஷன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 7.1 நொட்டேஷன் ஃபார் அல்காரிதம். அல்காரிதம்களை குறிப்பிட்ட சில நொட்டேஷன் முறைகள் தேவைப்படுகின்றது. அல்காரிதமை குறிப்பிடுறதுக்கு சில நொட்டேஷன் முறை வந்து தேவைப்படுகின்றது. ஒரு அல்காரிதமை குறிப்பிட்ட 3 முதன்மை நொட்டேஷன் முறைகள் உள்ளது. ஒரு அல்காரிதத்தை நீங்கள் குறிப்பிடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 3 முதன்மை நொட்டேஷன் முறைகள் உள்ளது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்பது ஒரு அல்காரிதமை கம்ப்யூட்டரில் இயக்கி ப்ராப்ளமை தீர்க்கும் ஒரு நொட்டேஷன் முறையாகும். அடுத்தது வந்து சூடோ கோட். சூடோ கோட் வந்து குறிப்பிடப்படும் அல்காரிதம்களை கம்ப்யூட்டர்களில் இயக்க முடியாது. ஆனால் அல்காரிதமை ரீட் பண்ணுறவர் ப்ராப்ளமை தீர்வு பண்ணுறதுக்கான வழிமுறை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ப்ராப்ளமை தீர்வு பண்ணுற வழிமுறையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது பயன்படுகிறது. இந்த சூடோ கோட் பயன்படுகிறது. அடுத்தது வந்து ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் என்பது அல்காரிதமை டயக்ராமேட்டிக் நொட்டேஷன் குறிப்பிடப்படும் ஒரு வழிமுறை ஆகும். ஒரு அல்காரிதம் செயல்படுத்தும் போது கண்ட்ரோல் ஃப்ளோவை டயக்ராமேட்டிக் வழியில் காட்டுறதுக்காக யூஸ் ஆகுது. இது ஃப்ளோ சார்ட். ஒரு அல்காரிதம் வந்து செயல்படுத்தும் போது அதோட கண்ட்ரோல் ஃப்ளோவை வந்து ஒரு டயக்ராமேட்டிக் வழியில் வந்து காட்டுறதுக்காக இந்த ஃப்ளோ சார்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அடுத்த டாபிக் வந்து 7.1.1 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நம்ம பார்த்தோம். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படியே ஷார்ட் ஃபார்மில் பார்த்தோம். இப்போ வந்து கொஞ்சம் டிஸ்கிரைப்டாக பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்பது அல்காரிதமை குறிப்பிட பயன்படும் ஒரு நொட்டேஷன் முறையாகும். இதனை கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் செய்து ப்ராப்ளம்ஸுகளுக்கு தீர்வு தருகின்றது. இதை வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா எக்ஸிக்யூட் செய்து செயலாக்கம் செய்து ப்ராப்ளம்ஸுகளுக்கு தீர்வு தருகின்றது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் குறிப்பிடும் அல்காரிதம் ப்ரோக்ராம் என்று அழைக்கப்படுகிறது. சி, C++ மற்றும் பைத்தான் போன்றவை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஆகும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸுகளை தீர்ப்பதற்கான முறையான வழிமுறை ஒன்றாகும். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ப்ராப்ளம்ஸை வந்து தீர்ப்பதற்கான முறையான வழிமுறையில் ஒன்றாகும். டேட்டாக்கள் சின்டாக்ஸ் முறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். டேட்டாலாம் வந்து சின்டாக்ஸ் முறையை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பஞ்சுவேஷன்ஸ் போன்ற குறிகள்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். நேச்சுரல் லாங்குவேஜ்களான தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போன்ற இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் கம்ப்யூட்டர் அனுமதிப்பதில்லை. டிரான்ஸ்லேட்டர் டேட்டாக்களை கம்ப்யூட்டர்கள் இயக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்களாக மாற்றம் செய்கின்றன. அதாவது டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுன்னா டேட்டாலாம் வந்து கம்ப்யூட்டரில் இயங்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்களாக மாற்றம் செய்கின்றன. டேட்டாவோட இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாச்சும் பிழை இருப்பின் இந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து அவற்றை டிரான்ஸ்லேட் செய்வதில்லை. ஸோ அடுத்த டாபிக் வந்து 7.1.2 சூடோ கோடு. சூடோ கோடு என்பது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் போன்ற கன்ஸ்ட்ரக்டும், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போன்ற கன்ஸ்ட்ரக்டும் அதேமாதிரி எளிய இங்கிலீஷ் கலந்த ஒரு நொட்டேஷன் ஆகும். அதே மாதிரி இந்த சூடோ கோடு முறை வந்து ஒரு முறையானதல்ல, அதாவது எக்ஸாக்டா அப்படின்லாம் இல்லை, அது எக்ஸாக்டானது இல்லை. ஏன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கட்டுமான தொகுதிகளான வேரியபிள், கண்ட்ரோல் ஃப்ளோ, பில்டிங் பிளாக்ஸ் போன்றவற்றை சூடோ கோட் பயன்படுத்தி கொள்கின்றன. சூடோ கோட் குறிப்பிடும் அல்காரிதம்களை நேரடியாக கம்ப்யூட்டரில் இயக்க முடியாது. ஆனால் இவை படிப்பவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. எனவே சூடோ கோட் முறைகள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜின் இன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சூடோ கோட் சரியானதாக இருப்பினும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சற்று கடினமாக தான் இருக்கும். அதாவது
சூடோ கோடு வந்து சரியானதாக இருப்பினும் கரெக்டாக இருந்தால் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனினும் சூடோ கோடுகள் அல்காரிதம்களை குறிப்பிடுவதற்கு பரவலாக பயன்படும் நோட்டேஷன் முறை ஆகும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.1.3 ஃப்ளோ சார்ட். அல்காரிதம்களை சார்ட் வடிவில் குறிப்பிட பயன்படும் நோட்டேஷன் முறை ஃப்ளோ சார்ட் ஆகும். இவை அல்காரிதமின் கண்ட்ரோல் ஃப்ளோகளை தெளிவான விஷுவலாக காட்டுவதற்கு பயன்படுகிறது. ஃப்ளோ சார்ட்டில் ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் எளிய ஸ்டேட்மெண்ட்டுகளையும் டைமண்ட் பாக்ஸஸ் கண்டிஷன்களையும் குறிக்கவும் அண்டு ஏரோ மார்க் வந்து அல்காரிதம்கள் இயங்கும் பொழுது கண்ட்ரோல் ஃப்ளோ என்பதை விவரிக்க பயன்படுகிறது. அதாவது ஃப்ளோ சார்ட்டில் ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து எளிய ஸ்டேட்மெண்ட்டுகளையும் டைமண்ட் பாக்ஸ் வந்து கண்டிஷன்களை வந்து குறிக்கவும் அதே மாதிரி ஏரோ மார்க் போட்டது வந்து அல்காரிதம் வந்து இயங்கும் போது கண்ட்ரோல் ஃப்ளோ என்பதை விவரிக்கவும் பயன்படுகிறது. ஃப்ளோ சார்ட் ஸ்டேட்மெண்ட்டுகள் மற்றும் கண்டிஷன்களை கொண்ட பாக்ஸுகளின் தொகுப்பு ஆகும். ஃப்ளோ சார்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்டுகள் மற்றும் கண்டிஷன்களை கொண்ட பாக்ஸுகளின் தொகுப்பாகும். இது ஏரோ மார்க் இணைக்கப்பட்ட பாக்ஸுகள் இயக்கப்படும் வரிசையை காட்டும். வெளியேறும் ஒற்றை ஏரோ மார்க்குடன் தோன்றும் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அடுத்து இயக்கப்படும். கண்டிஷன் வந்து இரண்டு வெளியேறும். கண்டிஷன் எப்படின்னா எதில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிஷன் வந்து இரண்டு வெளியேறும் ஏரோ மார்க் உடைய ட்ரூ மற்றும் ஃபால்ஸ் என்ற லேபிள்டு இன் ஏ டைமண்ட் பாக்ஸில் இருக்கும். அது உள்ள குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரூ என்று குறிக்கப்பட்ட ஏரோ மார்க் தொடக்கப்பட்ட கண்டிஷனை ட்ரூவாக இருந்தால் இயக்கப்பட வேண்டிய அடுத்த பாக்ஸை குறிக்கும். இதே ஃபால்ஸ் என்று குறிக்கப்பட்ட அம்புக்குறி தொடக்கப்பட்ட கண்டிஷனை பொய் எனில், அதாவது ஃபால்ஸ் எனில் அடுத்த இயக்கப்பட வேண்டிய பெட்டியை குறிக்கும். இன்புட் மற்றும் அவுட்புட்டுகள் வந்து பேரலோகிராம் பெட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழே பாருங்கள், இன்புட் அவுட்புட் பேரலோகிராம் பெட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஸ்டார்ட் அண்ட் எண்ட் என்று குறிக்கப்பட்ட சிறப்பு பெட்டிகள் ஒரு இயக்கத்தின் ஸ்டார்டிங் மற்றும் எண்டிங் குறிப்பிட யூஸ் ஆகுது. ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு போகிறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ ஃபிகர் 7.1இல் ஏ என்ற ஒரு முழு நம்பர் பி என்ற நம்பரால் வகுத்து கோஷன்ட் அண்டு ரிமைண்டரை கணக்கிடும் அல்காரிதத்தை ஃப்ளோ சார்ட் மூலமா ட்ரா பண்ணுறதுக்கான பல்வேறு வடிவங்களை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், என்டர் ஏ கமா பி, Q கமா ஆர் அசைன் பண்ணுறாங்க 0 கமா ஏக்கு. இது வந்து கண்டிஷன். ஸோ ஆர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை ப்ராசஸ் பண்ணு, ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஆர் கமா Q எக்ஸிட் பண்ணிவிடு. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அல்காரிதம்களை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஆர் சூடோ கோட் முறை ஆகியவற்றில் குறிப்பிடுவதை விட ஃப்ளோ சார்ட் குறைந்த தாக்கத்தையே ஏற்படுத்துகின்றன. அல்காரிதமில் அடிப்படை பேசிக் ஹைரார்க்கிகள் தெளிவற்றதாக இருக்கும். அல்காரிதத்தில் வந்து அடிப்படை வந்து பேசிக் ஹைரார்க்கிகள் தெளிவற்றதாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லூப்ஸ் போன்றவை முறையாக வரையறுக்கப்பட்ட கண்ட்ரோல் ஃப்ளோ அமைப்புகள் ஆகும். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்போசிஷன். ஸோ கம்ப்யூட்டர் ஒரு ஜாபை செய்வதற்காக கொடுக்கப்படும் இன்ஃபர்மேஷன்கள் அடங்கிய ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் எனப்படும். இது வேரியபிள்களில் உள்ள வேல்யூவை வந்து மாற்றுவதற்காக பயன்படும் ஒரு எளிய ஸ்டேட்மெண்ட் ஆகும். வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை மாற்றுவதற்கு பயன்படும், அதாவது யூஸ் ஆகும் ஒரு எளிய ஸ்டேட்மெண்ட் ஆகும். அல்காரிதம்களில் ஹைரார்க்கிக்கல் அமைப்புக்கு ஏற்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் பல ஸ்டேட்மெண்ட்டுகளை கொண்டு அமைக்கப்படலாம். அதாவது அல்காரிதமை பொறுத்த வரைக்கும் ஹைரார்க்கிக்கல் அமைப்புக்கு ஏற்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பல ஸ்டேட்மெண்ட்டுகளை கொண்டு அமைக்கப்படலாம். அவ்வாறு அமைக்கப்படும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுகளை
காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் என்று பெயர். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் என்று பெயர். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுகள் ஆகும். இவை கண்ட்ரோல் ஃப்ளோயின் போக்கை ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ் நிலைக்கு ஏற்ப மாற்றுகிறது. 3 கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுகள் உள்ளது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சீக்வென்ஷனல், அல்டர்னேட்டிவ், ஐட்ரேட்டிவ். அதாவது ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இயங்கும்போது, கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இயங்கும்போது ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ் ஆய்வு செய்யப்பட்டு, அதாவது செக் செய்யப்பட்டு, அதன் ரிசல்ட்டுக்கு ஏற்ப, இதோட ரிசல்ட்டுக்கு ஏற்ப அடுத்த எக்ஸிக்யூஷன் செய்யப்பட வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இப்போ அடுத்தது வந்து சீக்வென்ஷனல் ஸ்டேட்மெண்ட். சீக்வென்ஷனல் ஸ்டேட்மெண்ட் என்பது தொடர்ச்சியான ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுகளை ஒன்றிணைந்து அமைப்பாகும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, சீக்வென்ஷனல் ஸ்டேட்மெண்ட் என்பது தொடர்ச்சியான ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுகளை ஒன்றிணைந்த அமைப்பாகும். அல்காரிதமில் அவை எந்த வரிசையில் எழுதப்பட்டதோ அதே வரிசையில் ஒன்றின் பின் ஒன்றாக இயங்குவதால் அவை சீக்வென்ஷனல் ஸ்டேட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. The control flow is said to be sequential. அதன் கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து சீக்வென்ஷியலாக ஒன்றாகும். S1 மற்றும் S2 என்ற 2 ஸ்டேட்மெண்ட்டுகள் உள்ளதாக எடுத்துக்கொள்வோம். S1 மற்றும் S2 என்ற 2 ஸ்டேட்மெண்ட்டுகள் உள்ளதாக எடுத்துக்கொள்வோம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுகளை சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுகளாக அமைக்க S1 S2 என எழுத வேண்டும். இந்த சீக்வென்ஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் S1 வந்து முதலிலும் S2 வந்து இரண்டாவதாகவும் இயங்கும். ஃபிகர் 7.2இல் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுகளின் ஃப்ளோவை காட்டும் ஃப்ளோ சார்ட் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் S1இலிருந்து S2க்கு செல்லும் ஏரோ முதலில் S1ஐ இயங்கி அதன் பின் S2வை இயங்கும் என்பதை காட்டுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து S1, அதுக்கடுத்தது வந்து S2. ஒரு ப்ராப்ளமை தீர்ப்பதற்கு P என்ற இன்புட் வந்து S என்ற ஸ்டேட்மெண்ட்டை தீர்த்து Q என்ற அவுட்புட்டாக தருவதற்கான அல்காரிதம் வந்து பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது. "P S Q". ஒரு ப்ராப்ளம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டால், ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டால், முதலில் சிக்கல் தீர்வு கூற்றான S என்பது S1விற்கும் S2 என்ற 2 தீர்வு ஸ்டேட்மெண்ட்டுகளாக பிரிக்கப்பட வேண்டும். S2 என்ற 2 தீர்வு வந்து ஸ்டேட்மெண்ட்டுகளாக பிரிக்கப்பட வேண்டும். S1 ஸ்டேட்மெண்ட் P என்பதை இன்புட்டாக பெற்று, S1 என்ன பண்ணுன்னா P அப்படின்னு என்பதை இன்புட்டாக பெற்று R1 என்பதை அவுட்புட்டாக தரும். R என்பதை அவுட்புட்டாக தரும். இதுவே முதல் ப்ராப்ளமின் சொல்யூஷன் ஆகும். இந்த முதல் சிக்கலின் தீர்வு 2 சிக்கலின் தீர்வு ஸ்டேட்மெண்ட்டான S2க்கு இன்புட்டாக செயல்பட்டு இறுதி முடிவு Q கிடைக்கும். Q வந்து கிடைக்கும். இறுதி முடிவாக உங்களுக்கு வந்து Q அப்படின்றத கிடைக்கும். இதற்கான எளிய அல்காரிதம் பின்வருமாறு: "P S1 R S2 Q". ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2.2.2 அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஒரு நிலையை சோதிப்பதற்கான ஒரு ஃபேஸ் கண்டிஷன் ஆகும். இது வந்து ஒரு நிலையை சோதிப்பதற்கான ஒரு ஃபேஸ் கண்டிஷன் ஆகும். C என்பது ஒரு கண்டிஷனை S1 மற்றும் S2 ஆகிய இரண்டும் ஸ்டேட்மெண்ட் எனில் if C S1 else S2. மேலே கொடுக்கப்பட்டுள்ள அல்காரிதம் ஸ்டேட்மெண்ட்டுகளுக்கு அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்று பெயர். மேலே கொடுக்கப்பட்டுள்ள அல்காரிதம் ஸ்டேட்மெண்ட்டுகள் வந்து அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்று பெயர். அது கீழ்கண்டவாறு செயல்படுகிறது. எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா,
ஃபஸ்ட்டு சி இன் வேல்யூ ட்ரூ அல்லது ஃபால்ஸ் என சோதிக்கும். ஃபஸ்ட்டு சியோட வேல்யூ வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு ஃபஸ்ட்டு சோதிக்கும். அதுக்கப்புறம் சி இன் வேல்யூ ட்ரூ என இருந்தால் S1 ஸ்டேட்மெண்ட்டையும் ஃபால்ஸ் என இருந்தால் S2 ஸ்டேட்மெண்ட்டையும் செயல்படுத்தும். சூடோ கோடில் S1 and S2 அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுகளும் if மற்றும் else என்ற கீவேர்டு இடையே அமைக்கப்பட்டிருக்கும். ஃபிகர் 7.4 இல் அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுகளான ஃப்ளோ சார்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ட்ரூ என குறிக்கப்பட்ட ஏரோ மார்க் S1 பாக்ஸை நோக்கி அமைந்துள்ளது. ட்ரூ என்ற ஏரோ மார்க் S1 பாக்ஸை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது. ஃபால்ஸ் என குறிக்கப்பட்ட ஏரோ மார்க் S2 பாக்ஸை நோக்கி அமைந்துள்ளது. ஃபால்ஸ் என்ற ஏரோ மார்க் S2 பாக்ஸை நோக்கி அமைந்துள்ளது. மற்றும் S2 இருந்து வெளியேறும் ஏரோ மார்க் இரண்டுமே அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்துள்ள ஒரே பாக்ஸை நோக்கி செல்வதை காணலாம். இதுதான் கண்டிஷன் ஃபால்ஸு ட்ரூ. அது மாதிரி S1 பாக்ஸ் வந்து அடுத்தது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். சில நேரங்களில் கண்டிஷன் வேல்யூ ட்ரூ என இருக்கும் நிலையில் மட்டும் சில ஸ்டேட்மெண்ட்டுகளை செயலாக்கம் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கலாம். அதாவது கண்டிஷன் வேல்யூ ஃபால்ஸ் என இருக்கும்போது எக்ஸிக்யூட் செய்ய எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்காது. இதுவும் அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிகரானது. ஆனால் இதில் எல்ஸ் இல்லாவிட்டால் ஸ்டேட்மெண்ட்டுகள் ஏதுமின்றி காலியாக இருக்கும். இந்த வகையான அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ சி என்பது கண்டிஷனை, எஸ் என்பது ஒரு ஸ்டேட்மெண்ட் எனில் சி வந்து ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு எஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு, அப்போ இஃப் சி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் மேலே கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுகள் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். இதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது கீழ்கண்டவாறு செயல்படும். எப்படி வந்து இது கீழ்கண்டவாறு செயல்படும் எப்படி அப்படின்னா, சி இன் வேல்யூ ட்ரூ அல்லது ஃபால்ஸ் என சோதிக்கும். கண்டிஷனோட வேல்யூ வந்து ட்ரூ அல்லது ஃபால்ஸ் என சோதிக்கும். சியோட வேல்யூ வந்து ட்ரூ எனில் எஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது கண்டிஷனோட வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதுவே ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா எதுவும் நிகழாது. படம் 7.5 கண்டிஷனை கண்ட்ரோல் ஃப்ளோ குறிக்கும் ஃப்ளோ சார்ட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் பாருங்கள். இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பாரு, இல்லைனா ஃபால்ஸாக இருந்தால் ஜஸ்ட் எக்ஸிட் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இரண்டு நம்பர்களில் சிறிய நம்பரை கண்டுபிடித்தல், அதாவது A மற்றும் B என்ற இரண்டு நம்பர்கள் கொடுக்கப்படுகிறது. அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தி அவற்றில் சிறிய நம்பர் எது என்பதை காண வேண்டும். சிறிய நம்பரை ரிசல்ட் என்ற வேரியபிளில் சேமிக்க வேண்டும். A மற்றும் B இவற்றில் சிறியது எது என்பதை A டவுன்வர்ட்ஸ் ஏரோ மார்க் B என்று குறிப்பிட வேண்டும். எக்ஸாம்பிள், இப்போ 4 டவுன்வர்ட் ஏரோ மார்க் 2 ஈக்குவல் டு 2. 4ல் எது சின்ன, 4 சின்னதா 2 சின்னதா அப்படின்னு பார்க்கும்போது 2. இந்த சின்னதா அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணுறது இந்த ஏரோ மார்க். ஸோ இதில் இங்கே பாருங்கள், இப்போ -5 கீழே ஏரோ மார்க் போட்டு 6, இதை வந்து -5 சின்னது. சிறிய நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுற அல்காரிதம். ஸோ பாருங்கள், மினிமம் A, B, டபுள் டேஷ் இன்புட் A, B, டபுள் டேஷ் அவுட்புட் result equal to A downwards arrow mark B. இந்த downwards arrow mark வந்து மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்காரிதத்தோட மினிமம் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் A, B, டபுள் டேஷ் AB, if A is less than B, result becomes A, so else result equal to B. டபுள் டேஷ் result equal to A minimum B. ஸோ அடுத்த டாபிக் வந்து 7.2.3 கேஸ் அனாலிசிஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இரண்டு கண்டிஷன்களை மட்டுமே சோதிக்கும்.
இரண்டுக்கும் மேற்பட்ட கண்டிஷன்களை சோதித்து அதன் அடிப்படையில் எக்ஸிக்யூட் செய்ய கேஸ் அனாலிசிஸ் பயன்படுகிறது. அதாவது அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து 2 கண்டிஷனை மட்டுமே தான் சோதிக்கும். ரெண்டுக்கும் மேற்பட்ட கண்டிஷனை சோதிக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து கேஸ் அனாலிசிஸை பயன்படுத்த போகிறோம். ஸோ கேஸ் அனாலிசிஸ் ஒரு ப்ராப்ளமை சிறு பகுதிகளாக பிரிக்கின்றது. ஒவ்வொரு பகுதியும் தனியே தீர்க்கப்படும். C1, C2 and C3 ஆகியவை கண்டிஷன்கள், S1, S2, S3 and S4 ஆகியவை ஸ்டேட்மெண்ட்டுகள் எனில் அதன் கேஸ் அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட் வருமாறு: கேஸ் C1 கேஸ் கண்டிஷன் 1 ஸ்டேட்மெண்ட் 1, கேஸ் கண்டிஷன் 2 ஸ்டேட்மெண்ட் 2, கேஸ் கண்டிஷன் 3 ஸ்டேட்மெண்ட் 3, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் 4. C1, C2 and C3 ஆகிய 3 கண்டிஷன்களும் ஒன்றின் பின் ஒன்றாக சோதிக்கப்படும். அதாவது கண்டிஷன் 1, கண்டிஷன் 2, கண்டிஷன் 3 ஆகிய 3 கண்டிஷன்களும் ஒன்றின் பின் ஒன்றாக சோதிக்கப்படும். முதலாவது கண்டிஷன் எவால்வேட்ஸ் வேல்யூ வந்து ட்ரூ எனில், அதாவது முதலாவது கண்டிஷனோட சோதிப்பு வேல்யூ, அதாவது எவால்வேட் பண்ணுற வேல்யூ வந்து ட்ரூ எனில் அதனை தொடர்ந்து உள்ள ஸ்டேட்மெண்ட், அதாவது அதனை தொடர்ந்து உள்ள ஸ்டேட்மெண்ட் செயல்பட்டு கேஸ் அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட் நிறைவு பெறும். C1, C2 and C3 இன் அந்த ஒரு கண்டிஷனை எவால்வேட்ஸ் வேல்யூ ட்ரூ என இல்லாத நிலையில் டிஃபால்ட்டாகவே கேஸ் 4 ஸ்டேட்மெண்ட் செயல்படும். The cases are exhaustive. கண்டிஷன் முழுமையாக வரையறுக்கப்பட்டது. ஏதேனும் ஒரு கண்டிஷனை ட்ரூ என இருக்கும் பட்சத்தில், அதாவது அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த கேஸ் இஸ் ட்ரூவாக இருந்தால், இஃப் ஆல் த கண்டிஷன் ஆர் ஃபால்ஸ், கண்டிஷன் எல்லாமே ஃபால்ஸாக இருக்கும். அப்போ எந்த ஒரு கண்டிஷனும் ட்ரூ என இருக்கவில்லை எனில் டிஃபால்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். எந்த ஒரு கண்டிஷனும் ட்ரூ அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாகவே கண்டிஷன் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். டிஸ்ஜாயின் கேஸ்னா ஒரே ஒரு கண்டிஷன் ட்ரூ என இருக்கும், ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் ட்ரூ அப்படின்னு இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட நிபந்தனை, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கலாம். கேஸ் அனாலிசிஸ் என்ன பண்ணுன்னா, முதலாவதாக இருக்கும் ஒரே ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட், எது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அதை மட்டுமே செயல்படுத்தும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 7.3, அதாவது 2 எண்களை ஒப்பிட்டு கீழ்காணும் அவுட்புட்டை தருவதற்கான அல்காரிதம் எழுத வேண்டும். ஸோ பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள் A, B. 1 வந்து இஃப் A வந்து லெஸ் தென் B, 0 வந்து இஃப் A ஈக்குவல் டு B, 1 வந்து இஃப் A வந்து கிரேட்டர் தென் B. முதலில் எக்ஸாஸ்டர் ஸ்டேட்டை A லெஸ் தென் B, A ஈக்குவல் டு B மற்றும் A கிரேட்டர் தென் B என்ற 3 டிஸ்ஜாயிண்ட் கேசஸ் பிரிக்க வேண்டும். மூன்று டிஸ்ஜாயிண்ட் கேசஸை பிரிக்க வேண்டும். பின்னர் கேஸ் அனாலிசிஸ் பயன்படுத்தி கம்பேர் வரையறுக்க வேண்டும். கம்பேர் அல்காரிதத்தை நம்ம வந்து எழுத வேண்டும். பாருங்கள், கம்பேர் A, B, கம்பேர் பண்ணுங்கள் A, Bயை. கேஸ் A லெஸ் தென் Bயாக இருந்தால் ரிசல்ட் பிகம்ஸ் -1. இதே கேஸ் வந்து A ஈக்குவல் டு Bயாக இருந்தனா ரிசல்ட் வந்து பிகம்ஸ் 0. இதே எல்ஸ் அவ்வளோதான். கேஸ் ஒரு கேஸ் 2 கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு கேஸ் வந்து A லெஸ் தென் B ஆகும், இன்னொரு கேஸ் வந்து A ஈக்குவல் டு B ஆகும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல் ஸ்டேட்மெண்ட் போடுறதால எல்ஸ் வந்து டபுள் டேஷ் போட்டு A கிரேட்டர் தென் Bயாக இருந்தால் ரிசல்ட் வந்து பிகம்ஸ் 1. அடுத்த டாபிக் வந்து 7.2.4 ஐட்ரேட்டிவ் ஸ்டேட். C என்ற கண்டிஷனை பொறுத்து ஒரு கூற்றை மீண்டும் மீண்டும், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மீண்டும் மீண்டும் இயக்கும் டெக்னாலஜி பேர் தான் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். C என்பது ஒரு கண்டிஷனை, S என்பது ஒரு ஸ்டேட்மெண்ட் எனில், C வந்து ஒரு கண்டிஷன், S வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எனில், while condition statement. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒரு இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆகும். இது பின்வருமாறு செயல்படுகிறது. C என்ற கண்டிஷனை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்பதை சோதிக்கும். கண்டிஷனை ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு சோதிக்கும். அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா, கண்டிஷனை ட்ரூ எனில், ட்ரூவாக இருக்கும் போது ஸ்டேட்மெண்ட்டை செயல்படுத்தும். பின்னர் மீண்டும் ஸ்டெப் 1க்கு திரும்பி C
கண்டிஷனை ஃபால்ஸ் எனில் கண்டிஷன் சி கண்டிஷனை ஃபால்ஸ் எனில் எந்த செயலும் நடைபெறாது. பொதுவாக ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுகள் லூப் எனப்படும். ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் லூப்புன்னு சொல்கிறாங்களாம். மேற்கண்ட 2 ஸ்டெப்புகளில் முதலில் சி என்ற கண்டிஷன் வேல்யூ சோதிக்கப்பட்டு எஸ் என்ற ஸ்டேட்மெண்ட்டு கண்டிஷன் வேல்யூ எஸ் என்ற ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கண்டிஷன் வேல்யூ ஃபால்ஸ் என வரும் வரை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இயக்கப்படும். சி கண்டிஷன் வேல்யூ ஃபால்ஸ் என வந்தவுடன் லூப் ஐட்ரேட்டிவ் நிறுத்தப்படும். லூப்போட ஐட்ரேஷன் வந்து நிறுத்தப்படும். மேலும் கண்ட்ரோல் ஃப்ளோ ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுகளுக்கு வெளியே உள்ள ஸ்டேட்மெண்ட்டுகளை இயக்க அதாவது ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். எது? கண்ட்ரோல் ஃப்ளோ. அதுக்கடுத்தது கண்டிஷன் சி வந்து லூப்பின் கண்டிஷன் என்றும் எஸ் வந்து லூப் பாடி என்றும் குறிப்பிடப்படும். ஒருமுறை லூப்பின் கண்டிஷனை சோதிக்கப்பட்டு லூப் பாடியில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டுகள் இயக்கப்படுவது ஒரு ஐட்ரேஷன். அதாவது ஒரு முறை லூப்பின் கண்டிஷனை சோதிக்கப்பட்டு ஒரே ஒரு தடவை லூப்போட கண்டிஷனை சோதிக்கப்பட்டு லூப்போட பாடியில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுகள்லாம் இயக்கப்படுவது ஒரு ஐட்ரேஷன். இதில் வந்து கண்டிஷனோட வேல்யூ வந்து ஃபால்ஸ் என்பது டெர்மினேஷன் கண்டிஷன் ஆகும். படம் 7.6இல் ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ சார்ட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் சி என்ற கண்டிஷன் பாக்ஸ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் என குறிக்கப்பட்ட 2 வெளியேறும் ஏரோ மார்க்குகளை கொண்டுள்ளது. ட்ரூ என்ற ஏரோ எஸ் பாக்ஸை நோக்கி சுட்டுகிறது. கண்டிஷன் சி ட்ரூ எனில் எஸ் பாக்ஸ் இயங்கும். பின்னர் கண்ட்ரோல் ஃப்ளோ கண்டிஷன் பாக்ஸுக்கு திரும்பிவிடும். ஃபால்ஸ் என குறிக்கப்பட்ட ஏரோ மார்க் ஐட்ரேட்டிவ் டாட்டட் பாக்ஸுக்கு வெளியே செல்கின்றது. கண்டிஷன்ஸ் வேல்யூ ஃபால்ஸ் எனில் லூப் வந்து முடிவுற்று கண்ட்ரோல் ஃப்ளோ லூப்பிற்கு அடுத்து உள்ள பாக்ஸுக்கு செல்லும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.